ஆகஸ்ட் 2025 எக்கச்சக்க மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. இங்க ஜூலை எடுத்துக்கிட்டோம்னா எதிர்பார்த்த மொபைல்ல இருந்து எதிர்பார்க்காத மொபைல் கூட லான்ச் ஆச்சு. ஸோ இங்க ஆகஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைய மொபைல் லான்ச் ஆன மந்தா இருந்தாலும் இந்த டைம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது செப்டம்பர்ல தான் அதிகபட்சம் நல்ல மொபைல்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆகஸ்ட்லாம் சும்மா இல்லைங்க, 10+ மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. ஸோ எல்லா மொபைலும் இங்க என்ன டேட்ல லான்ச் ஆகும், என்ன ஸ்பெக்ஸ்ல இருக்கும், கேமரா எப்படி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே ரொம்ப டீடைலா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்து ஃபிளாக்ஷிப் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க லான்ச் டேட் அடிப்படையில ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்டா லான்ச் பண்ண போற மொபைல் 30ஆம் தேதி வர 30ஆம் தேதி மோட்டோவோட மோட்டோ G86 பவர் அப்படின்ற மொபைலை லான்ச் பண்றாங்க. இது கூடவே மோட்டோவோட லேப்டாப்பும் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட பேட்டரி தான். ஒரு பெரிய பேட்டரியோட மோட்டோ லான்ச் பண்ண போறாங்க. இது வரைக்கும் மோட்டோல வந்ததே ஒரு பெரிய பேட்டரியா இருக்க போகுது. இந்த மொபைல்ல ஒரு 6.7 இன்ச்சஸ் 1.5K POLED டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 அப்படின்ற ப்ராசஸர். இங்க 7400 நிறைய பேர் வந்து ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. 7300 ஓவர் கிளாக் வெர்ஷன் தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர 50 MPக்கான சோனி கேமரா வித் OIS சப்போர்ட்டோட 6720 mAh பேட்டரி, IP6968 ரேட்டிங்கோட இந்த மொபைல் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் வேலை Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷனும் இருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த மொபைல் வர நாளைக்கு அதாவது 30ஆம் தேதி லான்ச் ஆகுது. அதே மாதிரி இதனோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து 31ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவென்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து விவோவோட விவோ T4R அப்படின்ற மொபைல் லான்ச் பண்றாங்க. T4R அப்படின்றது யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே ஐக்யூல இருந்து Z10R அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 ப்ராசரோட ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட கீழே போட்டா உடையாது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங்கோட IP69 ரேட்டிங், 6.77 இன்ச்சஸ் கர்வ்ட் AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல டிஸ்பிளே, 50 MPக்கான மெயின் கேமரா, 5700 mAh பேட்டரியோட இந்த மொபைல் எடுத்து வந்திருந்தாங்க. சேம் அதே மொபைல அப்படி ரீபிராண்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரைசிங்குமே சேமா இருக்கும். ஸோ 19,500 பிரைசிங்ல நீங்க வந்து கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கும். அதாவது 17,500 கார்டை யூஸ் பண்ணா வாங்குற மாதிரி இந்த மொபைல் எடுத்து வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு விவோ வேணும்னா விவோட T4R எடுத்துக்கலாம். இல்ல ஐக்யூ வேணும்னா ஐக்யூட Z10R எடுத்துக்கலாம். எது வேணுமோ நீங்க முடிவு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவைலபிளா இருக்கும். இதுல 31ஆம் தேதியே அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் சேலும் பிளிப்கார்ட்டோட ஃப்ரீடம் சேலும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 31ஆம் தேதி அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, நம்மளோட டெலிகிராம்ல இல்லைன்னு நினைக்கிறேன். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆஃபர்ஸ் 2020 அப்படின்றது டெலிகிராம் சேனல். 1,60,000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ஆஃபர்ஸ் வந்தாலும் டக்கு அதுல உங்களுக்கு நியூஸ் வந்துடும். ரெகுலரா நல்ல நல்ல ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணி உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சேனலுங்க. கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு மொபைல் லான்ச் ஆகுது. ஸோ இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணாத மொபைல். இது வந்து சாம்சங்கோட A சீரிஸ்ல வர சாம்சங் A17. ஸோ இங்க வந்து A சீரிஸ் அப்படின்னாலே எனக்கு ஓவர் பிரைஸ் மொபைல் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா சாம்சங் A சீரிஸ் வச்சு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த அது வந்து கேமரா செக்மெண்ட்ல நல்லா இருக்கு, டியூரபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அதனால தானா என்னவோ அப்படின்னு தெரியலங்க. இந்த மொபைல் 120Hz AMOLED டிஸ்பிளேயோட எக்ஸினோஸோட 1330 அப்படின்ற ப்ராசர் ரொம்ப காலமா இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேம் ப்ராசரோட 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுவும் ஒரு 20,000 பிரைஸ்க்குள்ள இருக்கும். 20-22,000 எட்டு வருவாங்க. 20,000 அப்படின்றது இந்த மொபைலுக்கு ஒரு சரியான பிரைசிங்கா இருக்கும் சாம்சங் அப்படின்றதுனால. ஸோ ஒரு 22-25,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து அப்படியே போனோம்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவென்ட் இருக்கு. ஸோ அது வந்து விவோட லான்ச் ஈவென்ட். விவோட ரொம்ப ஃபேமஸான சீரிஸ் இது. ஸோ இந்த மொபைல் தான் நம்ம ஆஃப்லைன்ல போய் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சோம்னா கடையில இருந்து தூக்கி தருவாங்க. ஆஃப்லைன் போக்கஸ்டாக விவோல இருந்து லான்ச் ஆகிற சீரிஸ் இது. விவோட B சீரிஸ்ல வர விவோ V60 12ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. இதுல 6.67 இன்ச்சஸ் 1.5K AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 அப்படின்ற ப்ராசஸர். எப்பவுமே கேமரா சென்ட்ரிக்கா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா, 50 MPக்கான டெலபோட்டோ கேமரா, 3x ஜூமோட அவைலபிளா இருக்கு. 8 MPக்கான தேர்டா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது தவிர செல்ஃபிக்கு எப்பவும் மாதிரி அந்த 50 MP கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பேட்டரியும் அதிகப்படுத்திருக்காங்க. 6500 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்பெல்லாம் IP ரேட்டிங் இல்லாம மொபைலே பார்க்க முடியல. ஸோ IP69 ரேட்டிங்கோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி
மாதிரி பார்க்க முடியுது. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 40,000-45,000 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதிகபட்சமா 40க்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் பிரைஸ் பண்ணுவாங்க விவோ. அடுத்து கன்ஃபார்மா டேட் தெரியல. ஆனா ஓப்போவோட 2 மொபைல் ஏற்கனவே சைனால லான்ச் ஆயிடுச்சு. ஓப்போல இருந்து ஓப்போ K30 டர்போ, K30 டர்போ ப்ரோ அப்படின்ற 2 மொபைல். இது வந்து 13ல இருந்து 15ஆம் தேதிக்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குங்க. ஸோ கன்ஃபார்ம் இல்ல, லீக்ஸ் தான். ஆனா வந்து கண்டிப்பா ஓப்போ இந்த மாசத்துல அவங்களோட டர்போ சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஓப்போ K30 இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. இதனோட ஹைலைட் என்னன்னா இந்த மொபைல்ல பில்டிங் ஃபேனோட கொண்டு வராங்க. ஸோ கேமிங்காக இந்த மொபைல், அதாவது டர்போ அப்படின்ற நேம் வந்து கேமிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்பவே குட்டி ஃபேன். அவங்க கேமரா இருக்க வேண்டிய இடத்துல செட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த அளவு எஃபிஷியன்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா ஃபேனோட வரப்போற மொபைல் இது. இங்க டர்போக்கும் டர்போ ப்ரோக்கும் உள்ள வித்தியாசமே ப்ராசர் தான். மத்த எல்லாம் சேமா தான் இருக்கு. இங்க ரெண்டுலயுமே 6.8 இன்ச்சஸ் 1.5K AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. டர்போல வந்து Dimensity 8450 அப்படின்ற ப்ராசரும், ப்ரோ வெர்ஷன்ல Snapdragon 8 Gen 4 அப்படின்ற ப்ராசரும் இருக்கு. மற்றபடி கேமரா 50 MPக்கான டொல் கேமரா, செல்ஃபி 16 MP கேமரா, 7000 mAh பேட்டரி, 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது தவிர Android 15ஓட கலர் வாய்ஸோட வருது. ஸோ இது வந்து ஒரு K சீரிஸ் மொபைல் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு 30,000 பிரைஸ், அதாவது டர்போ 30,000 ப்ரோ ஒரு 40,000 நான் எதிர்பார்க்கறேங்க. அடுத்து ஆகஸ்ட் மிட்ல ஒரு மொபைல் வாய்ப்பு இருக்கு. இது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியல, வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. லாவால இருந்து அவங்களோட அக்னி சீரிஸ்ல லாவா 4 அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் மிட் அப்படின்னா 15ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி வாக்குல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னாலுமே ஏன் ஷேர் பண்றோம்னா ஏற்கனவே இந்த மொபைலோட எல்லா லீக்ஸுமே வந்துருச்சுங்க. இந்த மொபைல் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய மொபைல்ஸ்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ல வரப்போகுது. இது தவிர ஸ்பெக்ஸும் லீக்ஸ் இருக்கு. ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ் OLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட Dimensity 8350 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான டுவெல் கேமரா செட்டப், 7000 mAh பேட்டரியோட இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பிரைசிங் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எப்போ மாதிரியே 20,000 எட்டு வரணும். இங்க ப்ராசர் வந்து கொஞ்சம் ஹையா இட்டு போயிருக்காங்க, பேட்டரி ஹையா இட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 22-23,000 உள்ள இந்த மொபைலை எடுத்து வந்துருவாங்க. அடுத்து அதே ஆகஸ்ட் மிட்ல ரெட்மியோட 15 சீரிஸ்ல Redmi 15 அப்படின்ற ஒரு மொபைலையும் லான்ச் பண்ண போறாங்க. ரெட்மி அவங்களோட நம்பர் சீரிஸா முழுசாவே கொண்டுட்டாங்க அப்படின்னு தோணுது. ஒரு நேரத்தில் இந்த நம்பர் சீரிஸ் அப்படின்னாலே, ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னாலே நம்பர் சீரிஸ்ல என்ன மொபைல் தான் இருக்கு அந்த பிரைஸ்ல அப்படின்னு பாக்குற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுல்லா சொதப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஸோ Redmi 15 வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த மொபைல்ல 6.6 இன்ச்சஸ் LCD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்க போகுது. Snapdragon 6S Gen 3 ப்ராசரோட 50 MPக்கான டுவெல் கேமரா செட்டப், 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. ஸோ இங்க AMOLED டிஸ்பிளே இல்லாம LCD டிஸ்பிளே அப்படின்ற லீக்ஸ் உண்மையாகுது அப்படின்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12,000 கண்டிப்பா எடுத்து வந்துருவாங்க. அதிகபட்சமா AMOLED டிஸ்பிளே கொடுத்து ரெட்மி வந்து 12,000 எடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்ஜெட்ல ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெட்மியோட Redmi 15க்கு வெயிட் பண்ணலாம். அடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி கூகுளுக்கு ஒரு லான்ச் ஈவென்ட் இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு பெரிய லான்ச் ஈவென்ட். ஏன்னா அவங்களோட எல்லா ஃபிளாக்ஷிப் மொபைல் லான்ச் ஆகுது. 4 மொபைல் கூகுள் பிக்சல் 10, பிக்சல் 10 ப்ரோ, பிக்சல் 10 ப்ரோ XL, பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்ட் அப்படின்ற 4 மொபைல் எடுத்து வராங்க. இங்க ஹைலைட் என்னன்னா எப்பவும் மாதிரி இந்த மொபைல் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இவங்க ப்ராசஸர்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா ஹீட்டிங் கம்மியாகுமா. ஏன்னா வந்து ஹீட்டிங்னால தான் இந்த மொபைல் ரொம்ப நாளா தள்ளி வைக்கப்படுற ஒரு மொபைலா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைசிங்கும் தான் ரொம்ப அதிக பிரைசிங். அதுல ஹைலைட் என்ன, இந்த பிக்சல் மொபைல்லாம் தைரியமா நீங்க எடுக்காதீங்க, ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா விலை குறையும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு பிரைஸை கம்மி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதுக்கு ஆரம்பத்தில் லான்ச் பண்ணும்போது பிரைஸை கம்மியா லான்ச் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மொபைல் ஷேர் பண்ணணும்னு வைங்களேன், ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்ப லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால ஆகஸ்ட் லாஸ்ட்குள்ள லான்ச் ஆயிருப்பா அப்படின்னு நினைக்கிற மொபைல் ஃபர்ஸ்ட் வந்து விவோட விவோ T4R ஒரு மொபைல் வரும்னு நினைச்சு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விவோல இருந்து T4 சீரிஸ்ல விவோ T4 ப்ரோ அப்படின்ற ஒரு மொபைலும் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ எப்பவும் விவோ லான்ச் பண்றதா. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ் 1.5K AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட Dimensity 8400 அப்படின்ற ப்ராசரோட 7620 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. டேட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் இல்ல. அங்க பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 அல்லது 27,000 இந்த மொபைலோட பிரைசிங் இருக்கும். அடுத்து சாம்சங்ல இருந்து ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற ஒரு மொபைல் சாம்சங்கோட S25 FE. அதுவுமே இந்த மாசம் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அடுத்தடுத்த மாசங்கள்ல அவங்களுக்கு நிறைய லான்ச்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாசமே S25 FE லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மொபைல் வந்து சாம்சங்கோட கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வரப்போற ஒரு மொபைலா இருக்கும். 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD பிளஸ் AMOLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட Exynosோட 2500 அப்படின்ற ப்ராசர் கொடுத்து 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப்,
4900 mAh பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 50,000 60,000 பிரைஸ்க்குள்ள இருக்கும். இது வந்து சாம்சங்கோட பட்ஜெட் மொபைல்னு சொல்லியிருந்தேன். FE சீரிஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து விலை கம்மியா கிடைக்கும். நீங்க வந்து உடனே வாங்காம ஒரு 6 மாசம் தான் பொறுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30,000 உங்களால வாங்கிக்க முடியும். இதுக்கு மேல என்னன்னா S25 FE லான்ச் ஆயிடுச்சுன்னா S24 FE இன்னமும் விலை கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஒரு மொபைல் லான்ச் ஆகும்போது நடக்குங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் கம்மி பிரைஸ்ல வாங்கிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆஃபர் வந்துன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்துடும். அடுத்து கடைசியா ஒரு மொபைல், இது வந்து என்ன மொபைல் அப்படின்றது தெரியல. நான் வந்து லீக்ஸ் பார்த்துருந்தேன். ஐக்யூல இருந்து ஐக்யூ வி சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஐக்யூ ஏற்கனவே பிளாக்ஷிப்புக்கு ஒரு நியோ சீரிஸ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. பட்ஜெட்க்கு Z சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல வி சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை விவோல வி சீரிஸ் நல்லா இருக்கிறதுனால ஐக்யூலையும் வி சீரிஸ் எட்டு வரும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல. லீக் தான், ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இந்த மாசம் லான்ச் ஆக போற மொபைல். வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எந்த மொபைலோட லான்ச்சுக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்தேன்ப்பா, நீ அதை சொல்லவே இல்லை, லான்ச் ஆகணும் ஆகாதாப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் பார்த்தனா ரீப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட்டுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.